ஹாய், எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? டியூஸ்டே இன்றைக்கி கோலம் போடுறதுக்காக காலையில் எழுந்து வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு. நான் எப்போவுமே பருப்பு உருண்டை குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணி நைட்டே யோசித்து வச்சுட்டேன். ஆனால் பருப்பு ஊற வைக்காமல் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து பார்த்தா 6:30 மணிக்கு பார்த்தா பருப்பு ஊற வைக்கல. சுடு தண்ணி ஊற்றி அப்புறம் ஊற வச்சுட்டு ஜூஸுக்கும் நைட்டே நான் வந்து மாதுளப்பழத்தை உரித்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த மாதுளப்பழம் காலையில் அவசரமாக உரிக்கும் போது அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஓடி ரெட்டாக இது மிதிச்சிட்டோம்னா தெரியாமல், அதனால் பொறுமையாக நைட்டே உரித்து வச்சுட்டேன். உரித்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஜூஸு, இந்த ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சா கருப்பாயிடுதுன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்துட்டு அது மேலே சூடாக இருக்கும் போதே சக்கரை போட்டுருவோம். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்றைக்கி வாழைப்பழம். அதுக்கப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு தான் இன்றைக்கி. எல்லாம் ரெடி பண்ணிட்டு பருப்பெல்லாம் அரைக்க ஆரம்பிச்சோன்னா நல்லாவே ஊறி இருந்தது. நான் கூட ஊறாதோன்னு நினச்சேன். எல்லாம் அரைச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றி, நான் தேங்காய் அரைச்சி போட மாட்டேன். ஒரு மாதிரி திரியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு திக்காக தேங்காய் பால் ஊற்றிடுவேன். கடைசி அதே மாதிரி இட்லி பானையெல்லாம் வச்சு வேக வைக்க மாட்டேன். அது ஒரு பாத்திரம் கழுவணுமான்னு சொல்லிட்டு நானே உருண்டை பிடிச்சி அதிலே போட்டுருவேன். நல்லா வெந்துடும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து கீரை கூட்டு தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் பொரியல் பண்ணிட்டேன். நிறைய கீரை இருந்துச்சு. இல்லை பருப்பும் போட்டால் நிறைய ஆகிடும்னு சொல்லிட்டு கீரை பொரியல் கடகடன்னு செஞ்சுட்டு எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மதியம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு காலையில் வாழைப்பழம் வந்து நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். நல்லா குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கீரை பொரியல் வச்சு சாப்பிடும்போது நல்லா செம்மையாக இருக்கும் இந்த சாப்பாடுக்கு. அதுக்காகவே கீரையெல்லாம் உட்காந்து நைட்டே கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுது காலையில் பண்ணான்ட்டு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.